என் கோயில ஏமாத்துக்காரனுடைய புகையா மாத்திராதீங்க. எங்கனாச்சும் ஏசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கிறாரு. ஆமாம் பாஸ்டர், ஸ்ட்ரெஸ் ஆகினார். எங்கே அந்த டெம்பிள்கிட்ட எல்லாத்தையும் சாட்டை எடுத்து அடித்தார். அந்த ஒரு இன்சிடென்ட் தான். அது கூட எதுக்காக? அதுவும் எதுக்காக? கோவிலில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது, அந்த வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. சேர்ச்சில் வியாபாரம் பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்க, வியாபாரிகள்லாம் விரட்டடிச்சார். எதுக்கு விரட்டடிச்சார்? 5 வெள்ளி விற்கிற புறாவை 50 வெள்ளி விற்றா அப்புறம் ஏச மாட்டாரா? என் வீட்டுக்கிட்டே வந்து என் வீட்டு முன்னுக்கே வியாபாரத்தை திறந்து நான் 5 வெள்ளிக்கு விற்க வேண்டிய பொருளை நீ 50 வெள்ளிக்கு விற்றா நான் கடுப்பாக மாட்டேன்? உங்கள் சப்ளையரே கடுப்பாயிருவானுங்க. ஆமாம் இல்லையா? உங்களுக்கு சப்ளை பண்ணுற நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ளை பண்ணுற அந்த சப்ளையை உங்களுக்கு இவ்வளோ தான் ரேட் கொடுப்பாங்க. நீங்கள் அதை ரொம்ப அதிகமான விலைக்கு விற்றீங்கன்னா அவங்களே கடுப்பாயிருவானுங்க. கணப்பா யூஜுவல் மஞ்சள் மஹால் அப்படின்னு, சும்மா வரும் கம்ப்ளைண்ட் கித்தா அப்படின்னு. புரியுதானே சொல்கிறேனே? ஸோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஏன் டெம்பிளில் கோவப்பட்டார்னா, பொருட்களை வந்து ரொம்ப அதிகமான விலைக்கு விற்றாங்க. அப்போ அவர் கடுப்பாகிட்டார். கல்லர்களுடைய கொகை, கல்லர்கள்னா ஏமாத்துக்காரனுங்களோட கொகையாம். என் கோயில ஏமாத்துக்காரனுடைய கொகையாக மாற்றிடாதீங்க. பார்த்தீங்களா? அந்த நாட்களில் திருடி என்ன அலிபாபா 40 திருடர்கள் என்ன செய்வாங்க, எல்லாம் கொகையில் போய் வைப்பாங்க. அந்த மாதிரி என்னுடைய வீடை கல்லர்களுடைய கொகையாக மாற்றிடாதீங்கன்னாரு. ஏமாத்துக்காரனுடைய கொகை அதையா மாற்றிடாதீங்கன்னு சொல்லி அதுக்கு தான் விரட்டடிச்சார் ஒழிய வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அதை அப்போ அதை ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆச்சு. சேர்ச்சில் வியாபாரம் பண்ணக்கூடாது. வியாபாரம் பண்ணுங்க, ஆனால் நியாயமாக பண்ணுங்க. கழுத்து அறுக்கிற மாதிரி செய்யாதீங்க. சரியா? ஸோ வியாபாரம் பண்ணுங்கன்னா அந்த வியாபாரத்துலேருந்து டைட்ஸை போடணும். ஐயோ அப்போனா நாங்கள் வியாபாரம் பண்ணல பாஸ்டர். அது என்னன்னு எனக்கு புரியல. ஏன் இந்த டைட்டு வார்த்தை வந்தாலே பரவாயில்ல, வி கிவ் அப். அப்போ நாங்கள் கூட போட்டால் தான் டைட்ஸ் வந்து நாங்கள் கூட போட முடியும். அது வேணாம், நியாயமாக வச்சு அதில் போட வேண்டியது போடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் மற்றதை பார்த்துக்குவார். ஆமென். ஆமென்.